புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவோம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அகப்பட்ட அன்னைக்கே யார் திருடன்ட்டு எல்லாருக்குமே தெரியும், கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நாங்க இல்லைங்க, அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு பாருங்க, ஆதாரபூர்வமாக ஒட்டுமொத்தமா கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படிங்க? பல நாள் திருடன் இன்னைக்கு அகப்பட்டாரு. அதுவும் சாதனமாகப்படலைங்க, மணி லாண்டரிங், ஹவாலா உட்பட ஆதாரபூர்வமாக கையும் களவுமா சிக்கியிருக்காரு. அது குறித்து தான் இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போடுவோம். நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், கடந்த ஆண்டு 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தின் போது மார்ச் மாதம் 26 அன்று சென்னை தாம்பரத்தில் இருந்து நெல்லையை நோக்கி செல்லும் ஒரு ட்ரெயின்ல 4 கோடி ரூபாய் சிக்குது. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் சோதனை செய்து எடுக்கப்பட்ட அந்த 4 கோடி ரூபாயை கொண்டு வந்தது சதீஷ், நவீன், பெருமாள். இவங்க 3 பேர்கிட்ட விசாரித்து சோதனை செய்து பார்த்ததில் இவங்க எல்லாருக்கிட்டுமே பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட அடையாள அட்டை இருக்கு. பிறகு இந்த 3 பேரும் வேறொரு 2 பேரை கை காட்டுறாங்க. அந்த 2 பேரையும் சேர்த்து மொத்தமாக 5 பேரை கைது பண்ணி விசாரிக்கும் போது அவங்க இன்னொருத்தரை கை காட்டுறாங்க. அது யாருங்க? நம்ம 4 கோடியார் அவர்களைத்தான். அவருக்கு சொந்தமான 4 கோடியார் அவர்களுக்கு சொந்தமான ஹோட்டல்ல இருந்துதான் இந்த 4 கோடி ரூபாய் கேஷ இந்த 3 பேரும் கொண்டு போறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, அந்த 4 கோடிக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க, அவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது. இல்லைங்க, உங்க கட்சியோட அடையாள அட்டை எல்லாம் வச்சிருக்காங்களே. ஏங்க, எங்க கட்சியோட அடையாள அட்டை யார் வேணா வச்சுக்கலாம், யார் வேணா கையில வச்சு என்னென்னமோ கிரைம் பண்ணலாம், அதுக்கெல்லாம் நாங்களா பொறுப்பு? எனக்கும் அந்த பணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இல்லைங்க, நீங்க தேர்தலில் நிக்கிறீங்களா, நீங்க நிக்கிற அந்த தொகுதியில் தான் மக்களுக்கு பணத்தை பட்டுவாடா பண்றதுக்காக எடுத்துன்னு போயிருக்கிறதா சொல்றாங்களே. ஏங்க, அந்த பணமே எந்த இல்லைன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க ஏங்க தேவையில்லாத கட்டுக்கதையெல்லாம் கட்டுறீங்க? எனக்கும் அந்த பணத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று அந்த சமயத்தில் மறுத்தாரு. பிறகு இந்த பணம் சம்பந்தமான வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க. சிபிசிஐடி விசாரணை செய்து முதல்ல கண்டுபிடித்தது எனக்கும் இந்த பணத்துக்கும் இந்த 3 நபருக்கும், அதாவது சதீஷ், நவீன், பெருமாள், இந்த 3 எந்த தொடர்பும் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார் இல்லைங்களா? ஆனா பாருங்க, அந்த 3 பேரும் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு EQ என்று சொல்லப்படுகின்ற எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட்டை எடுத்து கொடுத்ததே நயினார் நாகேந்திரன் அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் அடையாள அட்டை மூலமாகத்தான் சிபிசிஐடி கண்டுபிடிக்கிறாங்க. என்னப்பா அது? அந்த பணமும் சரி, அந்த 3 பேரும் சரி, எனக்கு சம்பந்தமே இல்லை, யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாரு. அப்படி முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு மூவருக்கு, அதுவும் பாருங்க சட்டவிரோதமாக கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு போற இவங்களுக்கு எதற்காக அவருடைய சட்டமன்ற அடையாள உறுப்பினர் அட்டையை பயன்படுத்தி எமர்ஜென்சி கோட்டால டிக்கெட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற விசாரணையில் தான் பாருங்க இவர் ஃபர்ஸ்ட் மாற்றாது. அந்த டிக்கெட் மூலமாகத்தான் சிபிசிஐடி விசாரணையில கிடைத்த முதல் ஆதாரமே சட்டமன்ற உறுப்பினர் அடையாள அட்டையை பயன்படுத்தி எடுத்து கொடுத்த டிக்கெட். அடுத்து இந்த 3 பேருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாருங்களே. இந்த 3 பேரும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான ஹோட்டல்ல ஒர்க் பண்ணி நிற்கிற பணியாளர்கள். அங்கிருந்து தான் பாருங்க விசாரணையை தொடங்குறாங்க. இந்த பணத்துக்கு பின்னணியில் கண்டிப்பாக இவர் தான் இருப்பாருன்ட்டு விசாரணை துருவி தோண்ட விசாரித்ததில் ஒட்டுமொத்தமான கூட்டம் மாட்டுது. ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல மாட்டினது 3 பேர். அவர்களை விசாரித்ததில் அவங்க கை காட்டின 2 பேர், மொத்தமா 5 பேர். அந்த 5 பேரையும் விசாரித்ததில் அடுத்து இன்னொருத்தரை கை காட்டுறாங்க. யாருங்க? கோவர்தன். இவர் ஒரு கொரியன் ரெஸ்டாரண்டோட ஓனர். இந்த கோவர்தன் என்பவர் அது மட்டும் கிடையாது, பிஸ்கெட் ஜேபி கட்சியோட தொழிற்பிரிவு நிர்வாகியா இருக்கிறாரு. கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது உண்மையிலேயே பாருங்க இந்த பண விவகாரத்தில் நடந்திருக்கு. 4 கோடி சம்பந்தப்பட்ட விஷயத்தை விசாரிக்கும் போது டக்குன்னு பாருங்க இன்னொரு விஷயம் மாட்டுது. இவர்கள் மூலமாகத்தான் ஹவாலா, மணி லாண்டரிங். அது எப்படி பண்றாங்க, யார் மூலமா பண்றாங்கன்னா இந்த கோவர்தன் என்பவரின் ஓட்டுநர் விக்னேஷ் என்பவர், அவர் மூலமாகத்தான் இந்த ஹவாலா என்கின்ற மோசடியை அரங்கேற்றம் பண்றாங்க. அடுத்தடுத்து விசாரித்ததில் மாட்டினது இந்த கோவர்தன் மற்றும் அவருடைய ஓட்டுநரான விக்னேஷ் மட்டும் கிடையாது. இவர்கள் மூலமாக இவர்களுக்கு உதவியர்கள் பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்த SR சேகர். அடுத்து மிக முக்கியமான ஒரு வயநாடன் தம்பன். யாருங்க? நம்ம கேசவன் சார் தான். எங்களுக்கும் அந்த 4 கோடி ரூபாய் பணத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு விசாரிக்க கடைசியில் பாருங்க மாட்டினது அந்த 4 கோடி ரூபாய். அதன் பின்னணி மட்டும் கிடையாது, அதற்கு பின்னணியில் இருக்கிற ஹவாலா மோசடி. சூரஜ் மற்றும் பங்கஜ் லால்வாணி என்று சொல்லப்படுகின்ற 2 ஹவாலா தரகர்கள். இந்த இருவர் மூலமாகத்தான் தங்க கட்டிகளை கொடுத்து பணமாக மாத்திர வேலையில இறங்குறாங்க. முதல்ல இவங்க பேசின அந்த தங்க கட்டிகளோட அளவு 20 கிலோவா. அதற்கு அட்வான்ஸா 1.5 கிலோ தங்கத்தை கொடுத்து பணமா வாங்கியிருக்காங்க.
எவ்வளவுங்க? 97,92,000 ரூபாய். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க சிபிசிஐடி? சூரஜ் மற்றும் பங்கஜ் இந்த 2 ஹவாலா தரகர்கள் கைது பண்றாங்க. கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தும் போது பெயிலுக்கு அப்ளை பண்றாங்க. இவர்கள் இருவருக்கும் பெயில் கொடுக்க கூடாது, வெளியே வந்து இது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு சிபிசிஐடி நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. சிபிசிஐடி தாக்கல் செய்த அந்த விசாரணை அறிக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி நன்கு பரிசீலித்து விட்டு, நீங்க சொல்வதை போல இந்த இருவர் மீதும் நான் பெயிலபிள் செக்ஷன் எதுவும் பதிவு பண்ணலங்க, பெயில விடக்கூடிய செக்ஷன் தான் பதிவு பண்ணியிருக்காங்க, தாராளமா இவங்க 2 பேரும் பெயில்ல போகலான்னு சொல்லி நீதிமன்றத்தில் இவர்கள் இருவருக்கும் பெயில் கிடைக்குது. இவங்க 2 பேருக்கும் பெயில் வழங்கக்கூடாதுன்ட்டு சிபிசிஐடி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த விசாரணை அறிக்கையில் தான் பாருங்க இந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு. கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நம்ம 4 கோடியார் அவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, அதாவது பணத்தை பட்டுவாடா செய்வதற்காக உதவி செய்வதற்கு SR சேகர், கேசவ விநாயகம், கோவர்தன் மற்றும் அவருடைய ஓட்டுநரான விக்னேஷ் என்பவர், இவங்க மொத்த பேரையும் சேர்த்து ஒன் பை ஒன்னா விசாரிக்கும் போது அடுத்தடுத்து மொத்தமா மாட்டினது 25 பேருங்களாம். 25 பேர்களுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பி விசாரிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக வந்த செயின் லிங்க் தான் பாருங்க இந்த ஹவாலா மோசடி. சூரஜ் மற்றும் பங்கஜ் லால்வாணி என்பவர்கள் மூலமாக நடத்திய ஹவாலா மோசடி. இதற்கு நடுவில் சிபிசிஐடி விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல பாருங்க திடீர்னு அந்த பணத்துக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்க ரயில்வே கான்ட்ராக்டர் முஸ்தபா என்பவர் மூலமாக அந்த பணத்திற்கு உரிமை கோரி மீட்பதற்கு முயற்சி பண்றாங்க. நாங்க சொல்லலங்க, விசாரணையில் இதெல்லாம் மாட்டி விசாரணை அறிக்கை மூலமாக வெளிவந்த உண்மைகள். எங்களுக்கும் அந்த பணத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொன்னவங்க திடீரென்று பாருங்க ரயில்வே கான்ட்ராக்டர் முஸ்தபா என்பவர் மூலமாக அந்த பணத்துக்கு உரிமை கோரி மீட்க முயற்சி பண்ணி அவரை பிடிச்சி விசாரித்து பார்த்ததில் முன்னுக்கு பின் முரணாக தொடர்ந்து தப்பான தகவலை கொடுத்துருக்காரு. அதற்கு பிறகுதான் தெரிய வந்ததுங்களா இந்த பணத்திற்கும் இந்த முஸ்தபா என்பவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று. இது எப்படி இருக்கு? போனால் போகட்டும் போடா, அந்த காசுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க, அந்த 3 பேர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா? 4 கோடி மீட்பதற்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்களே செஞ்சு இவங்களே பாருங்க காட்டி கொடுத்துக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் இந்த விசாரணை இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டு இந்த பணத்தோட பின்னணியில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி இன்னைக்கு பாருங்க ஹவாலா தங்க கட்டிகளை மாத்திர உண்மைகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. இந்த உண்மையோட கடைசி எல்லை எங்க போய் நிக்குதுன்னா இந்த 25 பேர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரிச்சாங்க இல்லைங்களா? அப்படி விசாரித்ததில் அந்த பட்டியல்ல இன்னும் ஒரே ஒரு பேர் விட்டு போயிருக்குன்ட்டு அந்த பேரை தேடுறாங்க. யாருங்க? அதுவும் பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட எம்பி, புதுவை எம்பியான செல்வ கணபதி என்பவர். இவர்கள் எல்லோருக்கும் பின்னணியில் இருப்பது. அவரிடம் இது சம்பந்தமாக துருவி விசாரித்து பார்த்ததுல எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆக பாக்குறாருங்களாம். ஏங்க நிறுத்துங்க, என்ன இது? விட்டா ஓவரா போறீங்க, லிஸ்ட் எடுத்து விட்டுனேக்கிறீங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க இதற்கு பின்னணிகள் சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன ஆதாரங்க? இதெல்லாம் எலெக்ஷன் ஸ்டென்ட், அரசியல் டிராமா. தேர்தல் வருகின்ற சமயத்துல மக்களோட மனசை மடைமாற்றம் பண்ணதற்காக ஆளுங்கட்சி செய்யற சூழ்ச்சி. லிஸ்ட் கொடுக்குறீங்களே, SR சேகர், கேசவ விநாயகம், கோவர்தன், விக்னேஷ் அப்படி இப்படின்ட்டு இவங்கெல்லாம் இது சம்பந்தமாக இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ட்டு ஏதாவது ஆதாரம் இருக்குதுங்களா? ஆதாரம் தான் எடுத்து போடுங்களேன் அப்படின்னு கேட்க போறாங்க அப்படின்றதுக்காகத்தான் பாருங்க முன்னாடியே சிபிசிஐடி ஆதாரம் எடுத்து போட்டாங்களாம். என்ன ஆதாரங்க? கால் ரெக்கார்டு. அதாவது பாருங்க கொண்டு வருகின்ற பணம் மற்றும் ஹவாலா பணம், தங்க கட்டியல் மூலமாக மாற்றி வருகின்ற பணம், இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து தேர்தல் சமயத்துல எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு பட்டுவாடா பண்ணணும்ட்டு போடுற பிளான். இந்த பிளான்லாம் எப்படிங்க பண்றாங்க? போன் மூலமாக இவங்க எல்லாரும் பாருங்க பண்றாங்களா? அப்படி இவங்க செய்த பிளானோட கால் ரெக்கார்டு அதையும் பாருங்க எடுத்திருக்காங்க. சிபிசிஐடி பாருங்க அந்த கால் ரெக்கார்ட்லாம் எடுத்துதான் ஆதாரபூர்வமாக இவர்களுக்கு இது தொடர்பு இருக்குன்ட்டு ஒட்டுமொத்தமா கண்டுபிடிச்சிருக்காங்க. பணம் ட்ரெயின்ல கையும் களவுமா மாட்டும் போதே தெரியும் இந்த பணம் யாருக்கு சொந்தமானது, யார் மூலமா இவங்க கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லி. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிடைத்த முதற்கட்ட ஆதாரத்திலேயே இதற்கு பின்னணியில் 4 கோடியார் அவர்கள் தான் இருக்கிறாருன்ட்டு மொத்தமா தெரிஞ்சு போயிடுது. ஆனால் தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட இத்தனை மாத காலமாக கடத்தின்னு வந்துட்டாங்க. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு பாருங்க ஒட்டுமொத்தமா பேங்க் ஸ்டேட்மெண்ட், டிரான்சாக்ஷன், ஆதாரபூர்வமா கால் ரெக்கார்டு உட்பட எல்லாத்தையும் எடுத்து கையும் களவுமா ஒரு குரூப்பே மாடிட்டாங்க பிஸ்கெட் ஜேபி கட்சிக்குள்ளோ. அடுத்து இந்த இடத்துல அது எப்படிங்க? அது எல்லாம் ஊழல். இவர்கள் அனைவருமே ஊழல் பேர் வழிகள் தான். ஏன்னா இவர்கள் அனைவருமே ஊழல் பேர் வழிகள் தான். எல்லா ஊழல் பேர் வழி. அடுத்து இடி. அது எப்படிங்க? அது அமலாக்கத்துறை கைதுனாவே அது இந்தியாவில் எல்லோருக்குமே தெரியும். அந்த சட்டம் அவ்வளவு கடுமையான சட்டம்.
கடுமையான சட்டம். அப்பேற்பட்ட கடுமையான சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் அந்த துறையில் உள்ள சில அதிகாரிகள் எப்பேற்பட்ட கடுமையானவர்கள் என்று நம்ம தான் வரிசையா பார்த்துனுக்குறோமே. அடுத்தடுத்து எல்லா மாநிலங்கள்லையும் நண்பர்களின் பார்வைக்காகவும் கவனத்திற்காகவும் ஒரு சின்ன குட்டி குறும்படம். 2017 என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஜே.பி. சிங், இந்த இடி டைரக்டரான ஜே.பி. சிங் என்பவரை IPL பெட்டிங் ஸ்கேம் வழக்குல சிபிஐ அரெஸ்ட் பண்றாங்க. அவரை மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. இடி அசிஸ்டன்ட் டைரக்டர் சஞ்சய் குமார், பிமால் அகர்வால், சோனு ஜலான் ஆஃப் மும்பை, ஜே.கே. அரோரா, துருவ் குமார் சிங் அண்ட் சுரேந்தர் மண்டி அலியாஸ் கல்ரா, ஜெயேஷ் தாக்கர், சந்திரேஷ் பட்டேல், பரேஷ் பட்டேல். 2023 சுமன்தீப் சிங் தால் என்கின்ற தொழிலதிபர் ஒருவர் மீது இந்த கலால் கொள்கை சம்பந்தப்பட்ட வழக்கு பதியப்படுகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகளால். அந்த வழக்கில் இருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக முக்கியமா பாருங்க, கைது செய்யப்படாமல் இருப்பதற்கு எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டு 5 கோடி ரூபாய் பல தவணைகளாக வாங்கியிருக்காங்க 2 அமலாக்கத்துறை அதிகாரிகள். ஒருத்தர் இடி அசிஸ்டன்ட் டைரக்டர் பவன் காத்ரி, இன்னொருத்தர் பாருங்க நிதேஷ் கோஹார். உங்களை கைது செய்யாம நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி தான் அந்த சுமன்தீப் என்கின்ற தொழிலதிபரை மிரட்டி 5 கோடி ரூபாய் வாங்கினாங்க. ஆனா பாருங்க அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் செய்த பிறகு பாருங்க இவங்க 2 பேரும் மாட்டி விட்டுறாங்க. இது சம்பந்தமாக சிபிஐ உள்ள வந்து அந்த 2 அதிகாரிகள் வீட்டுல போய் சோதனை போட்டதுல கோடிக்கணக்கில் காசு எடுத்திருக்காங்க. இது போக 2 வெளிநாட்டு காரையும் சீஸ் பண்ணிக்காங்க. எப்படிங்க, மூட்டை பூச்சி மருந்து விற்கிற கடைக்குள்ளவே எவ்வளவு மூட்டை பூச்சி. 2021 பெங்களூர்ல சென்ன கேசவலு என்கின்ற இடி அதிகாரி 2 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்குல கைதாகிறாரு. 2017 இடியோட துணை இயக்குநரான என்பி சிங் என்பவர் தேசிய நகர்ப்புற நல்வாழ்வு இயக்கம் இந்த NHM ஸ்கேம்ல லஞ்சம் வாங்கிய வழக்குல அரெஸ்ட் ஆகிறாரு. 2023 ராஜஸ்தான் மாநிலத்தில் 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்குல ஆன்டி கரப்ஷன் பியூரோ 2 அமலாக்கத்துறை அதிகாரிகளை அரெஸ்ட் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல பாருங்க, ஒட்டுமொத்தமான நாட்டுக்கே இல்ல உலக நாடுகளுக்கே முன்னோடியாக இருக்கும் ஒரு மாநிலம் நம்ம நாட்டில் இருக்குன்னு சொன்னா அது குஜராத் மாடல் என்கின்ற மாடலான மாநிலம் தான் சொல்லி ரொம்ப நாளாவே ஊட்டியிருந்தாங்க, இன்னைக்கும் ஊட்டினுக்கிறாங்க. அப்படி ஊட்டினுக்கிற அந்த மாடலான குஜராத் மாடல் மாநிலத்தில் மாற்றாங்க பாருங்க. 2020ஆம் ஆண்டுல 2 இடி அதிகாரிகள், அதுவும் அந்த குஜராத்தில் 2 அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன மாதிரி வழக்குல யாரால் கைது செய்யப்படுறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு கதறாங்க இல்லைங்களா? ஐயோ, வேற வாண்டடா பர்பஸா திமுக தூண்டி விட்டு தமிழ்நாடு காவல்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகளை குறி வைக்கிறாங்களே, கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்லி சூரத் போலீஸ் தான் அந்த 2 அமலாக்கத்துறை அதிகாரிகளை அரெஸ்ட் பண்றாங்க குஜராத்தில். ஏற்கனவே பறிமுதல் செய்து இடி கஸ்டடியில் வைக்கப்பட்டிருந்த மெட்டீரியல் 2 பேரும் திருடி வித்த வழக்குல கைதாகிறாங்க. ஆனா ஒரு வகையில பாருங்க, இவங்க சொல்ற மாதிரி அந்த குஜராத் மாடலான மாநிலத்துக்குள்ள மாற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளோட வழக்கு கூட கொஞ்சம் மாடலா தான் இருக்குது. இதற்கு முன்பாக மற்ற மாநிலங்களில் கைதான அமலாக்கத்துறை அதிகாரிகள் எல்லாருமே பாருங்க லஞ்சம் வாங்கிய வழக்குல கைதாகிறாங்க. இவங்க பாருங்க ஒரு படி மேல போய் சீஸ் பண்ண மெட்டீரியல் திருடி வித்த வழக்குல கைதாகிறாங்க. இப்படி நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளோட பட்டியல் போயினே இருக்கும். அது எப்படி, அது அமலாக்கத்துறை கைதுனாவே அது இந்தியாவில் எல்லோருக்குமே தெரியும். அந்த சட்டம் அவ்வளவு கடுமையான சட்டம். அப்படி ஒரு கடுமையான சட்டம் இப்ப ஏன் பாயலங்க? பாயாது. ஏன் தெரியுங்களா? அந்த கடுமையான சட்டம்லாம் எதிர்கட்சி மீது மட்டும்தான் பாயும். இதே பாருங்க, இந்த கடுமையான சட்டத்தின் அடிப்படையில் ஏங்க பிஜேபி கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள் இருந்து தலைவர்கள் வரைக்கும் ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஹவாலா மோசடியில் இறங்கியிருக்காங்களாம். எதுங்க ஹவாலா மோசடியில் இறங்கியிருக்காங்களாம்? எதுங்க ஹவாலா மோசடியில் இறங்கியிருக்காங்களாம்? கேட்கலங்க. ஹவாலா ஓஹோ ஹவாலாவா ஸ்வீட்டோட பேரு. எங்க ஹவாலா மோசடிங்க தெரியுங்க. ஹவாலான்னு பேர் கொண்ட ஒரு ஸ்வீட்டு. அந்த ஸ்வீட்டு வட மாநிலங்கள்ல ரொம்ப பிரபலமானது. நாங்க அங்க போகும்போது ஹவாலா ஸ்வீட் வாங்கி சாப்பிடுறோம். இப்போதைக்கு பாருங்க எங்களுக்கு அந்த ஸ்வீட் வேண்டாம். பாத்தீங்களா, கடுமையான சட்டத்தை கையில வச்சுருக்கோங்க. அவங்க மேல பாய்ச்சி வாங்கணும். அவங்க கிட்டவே போயிட்டு சொன்னா கூட அந்த சமயத்துல இது கேட்காது. அப்படியே மீறி கேட்டாலும் ஹவாலான்றது ஏதோ ஸ்வீட்டு பேருன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் எப்படின்னா நேர்மைங்க. என்ன பேசுறீங்க நீங்க? பணத்தை கொடுக்குறோம்ட்டு அப்படிலாம் கிடையாது. நத்திங். ₹1 கூட கொடுக்க மாட்டோம் ஓட்டுக்கு. ஓட்டுக்கு ₹1 கிடையாது. ஓட்டுக்கு ₹1 கிடையாது. மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஆரம்பவை என்று நம்பி ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டோம். தற்கொலை சொன்னது கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் 2024 ₹1 கூட கொடுக்க மாட்டோம். ஆனா ஒட்டுமொத்தமானவர்களும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்ட்டு. எப்படிங்க? நேர்மைக்காகத்தான். அது எப்பேற்பட்ட நேர்மை. தேர்தல் வந்துடுச்சு. இந்த தேர்தல் நடந்து முடிகிற இந்த நாள் வரைக்கும் பிரச்சாரத்துக்கு நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம், முக்கியமா தற்குறி மலையாகி நான் எங்கெல்லாம் போறனோ கண்ணில் விளக்கெண்ணையை ஊத்தின்னு
எப்படிங்க? கண்ணில் விளக்கெண்ணையை ஊத்தின்னு பின்னாடியே வந்து பாருங்க கேமராவும் கையுமாங்க. நாங்க எங்க போறோம், என்னென்ன பண்றோம், ஏதாவது யாருக்காவது ஒரு ரூபாயாவது கொடுக்குறோமான்ட்டு கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்தின்னு பின்னாடியே கேமரா எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னவது இவர் தான். சரி சொல்றாரு, நம்மளும் கேமரா எடுத்துன்னு பின்னாடி தான் போய் பார்ப்போமே என்னதான் நேர்மையா இருக்காருன்னு சொல்லி இவர் சொல் பேச்சு தட்டாம பாருங்க கேமராலாம் எடுத்துன்னு போயின்னுக்குறாங்க. தடால்னு பாருங்க வண்டியை விட்டு இறங்கி, என்னையா என்ன நடு ரோட்ல தற்குறி மலை அங்க ஆடுற ஆட்டத்தை பாருங்க. பெரிய விஷயம் தான். தயவு செஞ்சு அந்த பல்லடத்தில் இருக்கேன் நியூஸ் சேனல் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் பெரிய அட்டூழியம் பண்ணிருக்காங்க. தினேசன் எடிட்டர்லாம் ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க. சொன்ன யாரு பேச்சையும் கேட்கறதுல கேம்பெயின்ல வர்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க. எதுக்கு ஏன் கேமரா பின்னாடி வரீங்க? நீங்க தானேப்பா சொன்னீங்க கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்தின்னு பாருங்கன்ட்டு. அதுக்காக நாங்க கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்தின்னு வரல, சாதா கண்ணோட தான் கேமரா எடுத்துன்னு வந்துருக்கிறோம். நீங்க சொன்னீங்க, நாங்க செஞ்சுனுக்கிறோம். என்ன பண்றீங்க? பிரச்சாரம் தானே, வாங்க போலான்னு பாருங்க கேமராவை ஜூம் பண்றாங்க. ஜூம் பண்ண இவருக்கு வந்து வெறி ஏறுது. மீடியா வந்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க பழக்கமே என்கிட்ட வச்சுக்காதீங்க. மக்கள் ஓட்டு போடுறாங்க, மக்களை பாக்குறோம். நீங்க டிவியில கவர் பண்ணி போட்டல ஒருத்தர் ஓட்டு புரியுதா? என்ன பண்ற? நீங்க தான் டிராபிக் ஜாம் பண்றீங்க, கார் எடுத்து யார் வர சொன்னா? என்ன பண்ற? நீங்க தான் டிராபிக் ஜாம் பண்றீங்க, கார் எடுத்து யார் வர சொன்னா? அப்படி டமால் டிமில் கத்திட்டு இப்ப என்னதான் உன் பிரச்சனைன்னு கேட்கும் போது மக்களுக்கு தொல்லை கொடுக்குறீங்களே. எனக்கு கொடுக்குற தொல்லை ஓகேங்க, நீங்க டிராபிக் ஜாம் பண்றீங்களே. டிராபிக்கா எங்க இருக்குங்க? அங்க பாருங்க பின்னாடி இவங்க வண்டி தான் வருது. சுத்தி பாருங்க காடு. அந்த காடு இருக்கிற பிளேஸ்ல பாருங்க டிராபிக் ஜாம் ஆகுதான் கேமரா கொண்டு வரதால. மேக்சிமம் எப்படியோ மீடியாவை அவாய்ட் பண்றதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணாது. கேமரா வழியிலேயே கைட்டி விட்டுடலான்ட்டு விடமாட்டோமே. உங்க நேர்மையை நாங்க மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டாம ஓய மாட்டோம், ஒதுங்க மாட்டோம், ஓட மாட்டோம்னு சொல்லி ஒட்டுமொத்தமான மீடியா கேமரா பாருங்க என்ன சொன்னாலும் உங்க பின்னாடி வந்து நான் உங்க நேர்மையை பார்த்தே தீருவோன்ட்டு அடம் பிடிச்சி வராங்க. எதுக்கு தெரியுங்களா? இந்த ஸ்கூல் பசங்க சண்டை கொடுப்பாங்க இல்லைங்களா? என் பலப்பத்தியா எடுத்த, என் சாக் பீஸ் எனக்கு தெரியாம யூஸ் பண்ண, என் பென்சிலை உடைச்சிட்டியா, பழி வாங்காம போக மாட்டேனே, உன் பென்சிலை பதிலுக்கு நான் உடைக்கிறேன், உன் சாக் பீஸை எடுத்து நான் தின்றேன், உன் பலப்பத்தை நான் சாப்பிடாம போக மாட்டேனான்னு அப்படின்னு சொல்லி அடிச்சுப்பாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். எப்படியே என் ஹோட்டல்ல இருந்து கொண்டு போற பணத்தை இந்த ட்ரெயின்ல தான் அனுப்புறாங்கன்ட்டு கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி அதிகாரிகளுக்கு சொன்னது யாரு? இதற்கெல்லாம் பின்னணியில் தற்குறி மலை தான் இருக்காரு. அவர் தான் பாருங்க ஒரு கருப்பு ஆடுன்றத மொத்தமா கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடித்த பிறகுதான் உன்னை சும்மா விட மாட்டேன், எண்ணெயா போட்டு கொடுத்த நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி இதை போல நடுவோடு பஞ்சாயத்துலாம் போயிருக்குது. இந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்க கட்சிக்குள்ளவே மாத்தி காலை இழுத்து மண்ணக்கப்ப வைக்கிற படலம் பாருங்க அவங்க கட்சிக்குள்ளவே ஒரு பக்கம் போயிருக்குது. இன்னொரு பக்கம் தற்குறி மலை எங்க போனாலும் ஃபாலோ பண்ண சொன்னார்ல, நான் ஃபாலோ பண்றேன். எதுக்காக? எங்கேயோ போறாரு ஒரு இடத்துக்கு, கம்மியா தான் சாப்பிடுறாங்க, பில்லு இவ்வளவுதான் இருக்குது, ஆனா பாருங்க அதிகப்படியான தொகையை ஜிபே பண்றாரு. எதுக்குங்க இவ்வளவுதான் காசு? நீங்க ஏன் அதை விட 10 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க? உங்க உழைப்புக்கு நீங்க கஷ்டப்பட்டு தோசை சுட்டு கொடுக்குறீங்க, கஷ்டப்பட்டு இட்லி சுடுறீங்க, கஷ்டப்பட்டு வடை சுடுறீங்க, கஷ்டப்பட்டு டீ போடுறீங்க. இவ்வளவு பெரிய உழைப்பாளைக்கு நான் இந்த அளவு காசு கொடுக்க கூடாதா? கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா 10 மடங்கு காசு தொகையை வச்சுக்கங்கன்ட்டு ஜிபே பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி எங்க போனாலும் உங்கள் உழைப்புக்காக நான் பிரைஸ் கொடுக்குறேன் தேர்தல் சமயத்தில் தான் பாருங்க சுத்தி இருக்கிற கடை, அந்த கடைக்குள்ள இருக்கிற உழைப்பாளி ஞாபகம் எல்லாம் வரும். சாப்பிடுற அமௌண்ட் ஒண்ணு, கொடுக்குற அமௌண்ட் வேறன்ட்டு. எதுக்காக இவ்வளவு தொகையை கைமாத்தி விடுறாரு கூகுள் பே மூலமாக? அதுக்காக தான் பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி எஸ்பெஷலி தற்குறி மலையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னங்க இது ஊருக்குள்ள வேற கட்சியே இல்லையா? அவங்களாம் அநியாயக்கிரமம் பண்ண மாட்டாங்களா? அவங்களாம் அநியாயக்கிரமம் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா ஓவரா வாய் பேசுறது தற்குறி மல் தான். தான் இந்த உலகத்திலேயே ஒட்டுமொத்தமா இருக்கிற உத்தமர்களை ஃபில்டர் போட்டு வடிகட்டினா கடைசி உத்தமன் நான் தான் இந்த வடிகட்டில தங்குவேன்ற ஒரு ரேஞ்சில் ஓவரா பில்டப் பண்றாரு. அதனாலதான் பாருங்க அவரையே நாங்க ஃபாலோ பண்றோம்ட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது மாட்டினதுதான் இந்த கூகுள் பே. இந்த கூகுள் பே விவகாரம் மறுதினம் பெரிய அளவில் வெடித்து வெளியே வந்ததன் காரணமாகத்தான் பாருங்க தற்குறி மலை நடு ரோட்ல கேமராவெல்லாம் நிறுத்தி கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் தற்குறி மலை தான் மாட்டுறாரு. அங்க பாருங்க ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்தா நேர்மையா தட்டுல காசு போடுங்க, இல்ல முன்னாடி நேர்மையா கையில காசு கொடுங்க. அதை விட்டு தட்டு கடியில, எதுக்காக தட்டு கடியில யாருக்கும் தெரியும்? பாக்குறாங்களா பாருங்க. யாரும் பாக்கலன்னா இந்த காசு அப்படியே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக ஆரத்தி தட்டுக்கு கீழே காசு கொடுக்கணும்? ஏதோ டேபிள் கடியில கொடுக்குற மாதிரி. எதை எடுத்தாலும் ஒரு திருட்டுத்தானே, ஒரு கேப் மாதிரி தானே. கண்டிப்பா ஊருக்குள்ள இல்ல கம்மி உலகம் முழுக்க இருக்கிற திருட்டுத்தனத்தை ஒட்டுமொத்தமா ஹோல்சேலுக்கு குத்தகைக்கு எடுத்து வாங்கி பாக்கெட்ல போட்டு ஊருக்குள்ள சுத்தி நிற்கிற ஒட்டுமொத்தமான உத்தமர்கள் ஒரே சமயத்துல மாட்டின தருணம் பாதி தேர்தலுக்கு முன்பு, மீதி தேர்தலுக்கு பின்பு, ஹவாலா மோசடி வரைக்கும் இப்பேற்பட்ட உத்தமர்கள் தான். ஏன் அவர் பார்க்கலாம்? அவர் போயிருந்தா அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடிச்சு கொள்வதற்கு
41 பேரை அடிச்சு கொண்டாங்க, மிதிச்சு கொண்டாங்க. 41 பேரை அடிச்சு கொண்டாங்க, மிதிச்சு கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்திருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களை போய் சந்திச்சு. ஆரம்பத்திலிருந்தே நாங்க சொல்வது ஒன்னே ஒண்ணுதான், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்ற மாதிரி ஒரு திருடனுக்கு தான் நம்மளை சுத்தி இருக்கிற யார பார்த்தாலும் திருட மாதிரியே தெரியும். 41 பேரை அடிச்சு கொண்டாங்க. அந்த வகையில பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எந்த இடத்துல இருக்கிறாங்க, நீங்களே கூட்டி கட்சி ஒட்டுமொத்தமா இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.